திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பாம்பாடியில் பல்வேறு அரசு துறைகளின் முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடக்க விழாவில் முதலமைச்சர் பேசி வரும் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளி பெருமக்களை, என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக் குழுவில் இடம்பெற்றுள்ள தாய்மார்களே, சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஆர்வத்தோட திரண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்குது. திருவண்ணாமலைன்னு சொன்னால ஜவ்வாது மலை போன்ற எழில் கொஞ்சம் மலைகளோட அழகை ரசிக்கிறதா, இல்ல உங்க முகத்துல தெரிகிற மகிழ்ச்சியை ரசிக்கிறதா என்று தெரியாம உங்க முன்னாடி நின்று கொண்டிருக்கிறேன். ஆன்மீகத்துல ஒளி வீசி தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த 217 அடி ராஜகோபுரம் கொண்டு ஆன்மீக அன்பர்களை ஈர்க்கிற இடம் இந்த திருவண்ணாமலை. கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள், பாறை ஓவியங்கள், கருவிகள், தொல்லியல் ஆய்வில் முத்திரை பதிக்கும் கீழ் நம்மண்டின்னு நம்முடைய வரலாற்று சுவடும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திற்கு ஆரணி அரிசி, ஆரணிப்பட்டு, படவேடு வாழை, முடையூர் சிற்பங்கள்னு ஏராளமான பெருமைகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் தந்த வரலாற்று பெருமையும் இந்த மண்ணுக்கு உண்டு. இந்த பெருமைகளுக்கு புகழ் சேர்த்து புது வளர்ச்சியை ஏற்படுத்தத்தான் நம்ம திராவிட மாடல் அரசு பணியாற்றிக்கிட்டு இருக்கு. கடந்த 14ஆம் தேதி தான் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து இதே இடத்துல எழுச்சிமிகு திமுக இளைஞரணியுடைய மாநாட்டில் பங்கேற்றான். 2 வாரத்துக்குள்ள மீண்டும் திருவண்ணாமலைக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு மூலமா 631 கோடியே 48,69,000 ரூபாய் செலவிலான 314 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 63 கோடியே 74,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 46 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 2,66,194 பேருக்கு 1,400 கோடியே 57 லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற விழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். எதிலும் வல்லவரான நம்ம மாண்புமிகு அமைச்சர் ஏவாவேல் அவர்கள் புதுமையும் கலைநயமும் பிரம்மாண்டமும் நிறைந்த கட்டடங்களை உருவாக்கி காலத்தால் அழியாத புகழை நம்ம அரசுக்கு சேர்த்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம ஏவாவேல் அவர்கள். அவருக்கு துணையா நின்று திருவண்ணாமலை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற மலையா வளர்த்தெடுக்கிற தமிழ் ஆர்வலர் மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். 2025ஆம் ஆண்டு
நிறைவடையக்கூடிய இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்க வந்திருக்கிறேன். நிறைவான பல திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு வந்திருக்கிறேன். நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்சு 4.5 ஆண்டுகள் ஆகுது. இந்த 4.5 ஆண்டுகள்ல நாடே போற்றக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆட்சியோட ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும்னு கவனமா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய முத்திரை திட்டங்கள் பற்றி இங்கே நான் சுருக்கமா குறிப்பிட வேண்டும் என்றால், இங்க ஏராளமான பெண்கள் இருக்கீங்க. படிச்சு வேலைக்கு போற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டை கவனிச்சிக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களான நீங்க முன்னேறி வரணும். உங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் உண்டாகணும்னு பார்த்து பார்த்து ஏராளமான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நாம கொண்டு வந்த விடியல் பயணம் திட்டத்தின் மூலமா சுமார் 900 கோடி முறை மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செஞ்சிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு மாசமும் 1,30,00,000 பெண்களுக்கு எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு நீங்க சேர்த்து வைக்கிற 1000 ரூபாய் கொடுக்கிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். பெண் குழந்தைகள், அதுவும் ஏழை எளிய வீடுகள்ல இருந்து அரசு பள்ளியில படிச்ச பெண்களோட கல்லூரி கனவு தடைவிடக்கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி 6,92,471 மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கோம். அதேபோல் தமிழ் புதல்வன் திட்டத்தை உருவாக்கி 5,429 மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த 4 திட்டத்தில் மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 4,000 ரூபாய் மிச்சமாகுது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் 19,34,069 குழந்தைகளுக்கு சூடா சுவையா சத்தான காலை உணவை வழங்குகிறோம். நம்ம வீட்டு பசங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல உயர் பதவிகள்ல பொறுப்பு வைக்கணும்னு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் படிப்புகளையும் கொடுக்கணும்னு நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி 48,65,050 பேருக்கு பயிற்சி அளிச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கு 48, கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள் திட்டம், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, சிஎம் அரைஸ்னு ஒவ்வொரு திட்டத்திலையும் பயனடைஞ்சவங்க விவரத்தையும் அவங்களுடைய வெற்றி கதைகளையும் சொன்னா இந்த ஒரு விழா போதாது. அதனாலதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள்னு நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டு பெண்களையும் மேடை ஏற்றி அவங்களை பெருமைப்படுத்தி அதுல நாம மகிழ்ச்சி அடைகிறோம். மேடையில மக்களும் பார்வையாளரா முதலமைச்சரான நானும் அமைச்சர்களும் அதிகாரிகள் இருக்கிற மாதிரி ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு நாம அரசு. நான் முதலமைச்சராகி தொடங்கின திட்டங்கள்ல எனக்கு மிகுந்த மன நிறைவை அளிக்கக்கூடிய திட்டங்களில் ஒன்று மாடல் ஸ்கூல். நேற்று கூட கள்ளக்குறிச்சியில ஒரு மாடல் ஸ்கூலை திறந்து வச்சேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியிலும் ஒரு மாடல் ஸ்கூலை திறந்து வச்சிருக்கிறேன். நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த மாதிரி மாணவர்கள் ஆண்டுக்கு ஆண்டு
நாட்டிலேயே பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல சேருவதை பார்த்திருக்கீங்களா? இல்லவே இல்லை. கடந்த கல்வியாண்டுல இந்த திருவண்ணாமலை மாவட்ட மாடல் ஸ்கூல்ல இருந்து மட்டும்